அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி டேஸ்ட்டாக ஒரு பொரியல் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக டைம் எடுத்துக்கும், கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த உருளைக்கிழங்கு வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் நான் ஸ்வீட் கார்ன் இருந்தது, அதை அப்படியே வேகிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் விட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடணும். இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ.